மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி இடையிலான புதிய ரயில் சேவையை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார். கோவை மாவட்ட மேட்டுப்பாளையத்தில் இருந்து தூத்துக்குடிக்கு ரயில் இயக்க பொதுமக்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டது. இதேபோல மேட்டுப்பாளையத்தில் இருந்து கோவைக்கு இயக்கப்படும் ரயிலை போத்தனூர் வரையும், மைசூரில் இருந்து மயிலாடுதுறை வரை இயக்கப்படும் ரயில் கடலூர் வரையும் நீட்டிக்க ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்நிலையில் ரயில் சேவைகளுக்கான தொடக்க விழா மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்றது. இதில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு ரயில் சேவைகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதிதாக தொடங்கப்பட்டுள்ள வாராந்திர ரயில் தூத்துக்குடியில் இருந்து மேட்டுப்பாளையத்திற்கு வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளிலும், மேட்டுப்பாளையத்தில் இருந்து தூத்துக்குடிக்கு வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இயக்கப்பட உள்ளது. அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் போன ஆண்டு மட்டுமே 6000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள். 9 புதிய ரயில் பாதைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வந்தே பாரத் ரயில்களானது இயக்கப்படுகிறது. இந்த வந்தே பாரத் ரயிலானது மிகவும் அதிவேகமாக, பாதுகாப்பாக, சுகாதாரமான ரயிலாக இந்த வந்தே பாரத் ரயிலானது இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி ரயில் நெட்வொர்க் என்ற இந்த நாடு நாம் 2047 வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அப்படி வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி செல்லும் பொழுது நம்மளுடைய இந்த தேசத்தினுடைய உள்கட்டமைப்பு, ரயில் நிலையங்களுடைய கட்டமைப்பு, தேசிய நெடுஞ்சாலைகள், விமான நிலையங்களுடைய கட்டமைப்பை விரிவுபடுத்துகின்றோம். அதில் ரயிலினுடைய கனெக்டிவிட்டி, ஒவ்வொரு பகுதியுமே ரயிலை கனெக்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய அரசாங்கத்துடைய நோக்கமாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.